ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோ வந்துட்டேன். காலைல எழுந்திரிச்சோடனே மகாதேவுக்கு ட்ராப்ஸ் கொடுத்தேன். இன்றைக்கி காலைல எனக்கு மட்டும் தான் சமைக்கணுமா, என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு மட்டும் சமைக்கிறதுனாலே சோம்பேறித்தனமாக இருக்குது, ஒரு ஆளுக்கு சமைக்கிறனால. அப்புறம் சுற்றி முற்றி பார்த்துல பாஸ்தா தான் கிச்சனில் கிடந்துச்சு, அதை எடுத்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் பச்சை பயிறு ஊற வச்சுருந்தேன், மதியத்துக்கு செய்யலான்னு சொல்லி 1 pot ரைஸ் மாதிரி. இந்த பாஸ்தா மசாலா வந்து சந்தையில் வாங்கியிருந்தேன், அதை மட்டும் போட்டு செஞ்சிடலாம், வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அது மட்டும் தான் போட்டு மேகி மாதிரி எதுவும் செஞ்சுருந்தேன். நல்லாவே இல்லை. எனக்கு வந்து பாஸ்தா செய்ய தெரியலையா, இல்லை அந்த மசாலா தனியாக வாங்கி போட்டனால அப்படி இருக்கா, இல்லை என்னன்னே எனக்கு தெரியல. நல்லாவே இல்லை. நான் பாதி சாப்பிட முடியல, சாப்பிட்டு போட்டேன். அப்புறம் மதியத்துக்காச்சும் ரெடி பண்ணி வச்சிடலாம், அப்புறம் அவன் தூங்கிட்டானா சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கும் அவனை தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே பச்சை பயிறு சாப்பாடு தான் ரெடி பண்ணேன். அப்புறம் அவனை தூங்க வச்சுட்டு சும்மாவே தான் ஃபோன் பார்த்துட்டு கிடந்தேன். சரி கழுத எத்தனை நேரம் தான் இந்த வீடியோவே பார்க்குறதுன்ட்டு நம்ம கலைத்திறமையை வெளியே கொண்டாட வேண்டாம், அப்போ தான் நம்ம கலைத்துறையில் சாதிக்க முடியுங்கிற ஒரு வெறியோடு செயல்பட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மிரரை சுற்றி சும்மாவே இருக்குது, ஏதாச்சும் ட்ராயிங் பண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த பிஸ்கு எடுத்து இந்த மிரரை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா டல்லாக இருந்துச்சு. மிரரை ஒட்டினா எதுனா பூ டிசைன் போட்டுவிட்ருவேன். அப்புறம் இந்த சுவிட்ச் பாக்ஸ் வேறு ஒட்டியிருக்கனால இந்த ChatGPT கிட்ட கேட்டேன் என்ன வரையலான்னு. அது ஏதோ இந்த மாதிரி இமேஜ் அனுப்பிச்சு. ஆனால் அதில் பார்த்தீங்களா ஒரு குளவி கூடு கட்டியிருக்கு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம், அங்கே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு குளவி வந்து கூடு கட்டுச்சு. அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னு அப்படின்னு எங்கள் மாமனார் மாமியார் சொன்னார், அந்த கூட்டெல்லாம் அழிக்கக்கூடாது. அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து இந்த மாதிரி கூடு கட்டி முட்டை விடுன்னு சொன்னாங்க. சரி அதை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணுன்னு சொல்லி சுவிட்ச் பாக்ஸ் கிட்ட ட்ராயிங் பண்ணல. ட்ராயிங் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதுக்கு தேவையானதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஒரு பார்வைக்கு 2 பார்வை. இங்கே பார்த்தீங்களா, இந்த பெயிண்டிங் வந்து எங்கள் அப்பா எனக்கு 9th படிக்கும்போது வாங்கி தந்தார். நான் அப்போயும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செவத்துலையெல்லாம் பெயிண்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் அது இன்னும் தீர்க்கவே முடியல அந்த பெயிண்ட்டை என்னால். தினமும் பெயிண்ட் பண்ணுறவங்க கூட அது வாங்கியிருக்க மாட்டாங்க. நான் எங்கள் அப்பாட்ட அடம் பிடிச்சி அதை வாங்கினேன். ஆனால் 2 கலர் ஒயிட்டு பிளாக் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதனால் வரையும். பெயிண்ட் வாங்கின புதுசில் எங்கள் வீட்டில் 4 செவத்துக்கும் சுற்றி வரைஞ்சிட்டு கிடப்பேன், குரலி வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருப்பேன். என்னதான் நான் பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு பென்சில் தான், பென்சிலில் வரைஞ்சிட்டு தான் அப்புறம் தான் நான் எந்த தீர்மானமாக இருந்தாலும் எடுப்பேன். இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுறப்ப மனசே ஒரு ஆழ்கடலில் அமைதியான மாதிரி ஒரு நிலவரம். நீங்களும் வேணால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். எதனா ஒரு வேலை செய்யும் போதோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது ட்ராயிங் பண்ணும்போது, எழுதும்போது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது அப்படியே அமைதியாக இருக்குது. கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது இன்னும் அப்படியே மனசே இல்லாத மாதிரி இருக்கும். மீதி நேரத்துக்கு பாருங்கள் நசன்னு எதனா ஒன்று நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்மளே ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பேனான்லாம். இன்னைக்குள்ளே முடிச்சிடலான்னு பார்த்தா முடியாது போல். சரி இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் காய்ஸ், ஃபினிஷ் பண்ணிவிட்டு. என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.